வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற August 3 உங்களுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ நேற்றுக்கு நம்ம 25,200 ஸ்ட்ராடல், 150 ஸ்ட்ராடல், 100 ஸ்ட்ராடல், ஸோ 3 ஸ்ட்ராடல் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 3 ஸ்ட்ராடலுக்கும் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்டஸ்ட்டாக 25,250 டு கீழே 25,050 அப்படின்னு சொல்லி. ஸோ அதனுடைய ஷார்ட் ரேஞ்சோடைய பாட்டம் அண்ட் ஒயிட் ரேஞ்சோடைய பாட்டம். ஸோ அந்த 25,000 ஸ்ட்ராங்கிள் நம்ம எடுத்தோம் இல்லையா, 25,100 டு 25,200, அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 25,150. எக்ஸாக்டாக அந்த 25,150 கடந்தவுடன், ஏன்னா அந்த 150ஐயும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 200 ஸ்ட்ராடலை விட்டு கொடுத்து அடுத்தபடியாக 150 ஸ்ட்ராடலுக்கு 100 வருவாங்க. அப்போ 100 பிரேக் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, அடுத்து 100 ஸ்ட்ராடலுக்கு கீழே உள்ள ரேஞ்ச் இதுதான். மேலேருந்து அந்த 25,250லேருந்து கீழே 25,050 வரை அப்படின்றது. ஸோ இதில் நிறைய பேர் ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்து, இதில் ஐடிஎம் புட் ஆப்ஷனை செல் பண்ணலாமா? பொதுவாக வந்து ஐடிஎம் புட் ஆப்ஷனை செல் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம், ஏடிஎம் தான் செல் பண்ணணும். அதே மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு திருப்பி ரிவர்சல் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி ஹையராக இல்லாமல் சேல் பண்ணக்கூடாது. அதாவது நேற்றுக்கு விட இன்றைக்கி கொஞ்சம் ஹையராக இருக்கணும். மச் ஹையராக இருந்தால் மட்டுமே தான் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கிடைக்கும். இல்லைன்ற பட்சத்தில் ரிவர்சல் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் இங்கே எக்ஸாக்டாக நம்மளுக்கு 150 வந்தும் ரிவர்சல் நடக்கலை, மேலே தான் நடக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் செல் பண்ணவே கூடாது. கரெக்டாக நீங்கள் கரெக்டாக ஆராய்ந்து பாருங்கள். 150 ஃபஸ்ட்டு ரீச் பண்ணல, அகெயின் 150 பிரேக் பண்ணும்போது என்ன அதுக்கு மொமெண்டம் வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல 100ல் ஒரு சின்ன சைட் பேஸ் போட்டு அடுத்து நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. அகெயின் அந்த ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குது, டக்குன்னு கீழே போயிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த மொமெண்டம் ஆஃப் ப்ரைஸோட மொமெண்டம் இருக்குல்ல. காலையிலே இங்கே ஓப்பனுக்கு கீழேன்னு கொடுத்துட்டாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேன்னு கொடுத்துட்டாங்க, எஸ்டர்டே ஹைக்கு கீழேன்னு கொடுத்துட்டாங்கனாலே அங்கே ஒன்லி கால் செல் மட்டும்தான். இங்கே புட்டு பையோ இல்லை புட் ஆப்ஷன் செல்லோ இங்கே விஷயமே கிடையாது. ஏன்னா புட்டு பை பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் இந்த இடத்துல பிளான் பண்ணி எடுத்திருந்தால் கூட லோவில் கிடச்சிருக்கும். ஏன்னா 25,150 புட் ஆப்ஷன் ஒரு கம்மியான ப்ரைஸில் தான் அந்த இடத்துல இருந்தாங்க. சரிங்களா? அப்போயும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எதுவாக இருக்கும், ப்ரீவியஸ் க்ளோஸோ அல்லது மேலே இந்த எஸ்டர்டே ஹையோ இல்லை ஓப்பனோ தான் இருக்கும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸ்டாப் லாஸ் எங்கேன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் பண்ணணும். இங்கே தானே சார் பிரேக் பண்ணியிருக்கு, அப்போ நம்ம இங்கே தானே ஸ்டாப் லாஸ் வைக்கணும்லாம் கிடையாது. ஸ்டாப் லாஸ் இங்கே எஸ்டர்டே ஹை ஓப்பன் இந்த மாதிரி இடத்துல தான் அமைக்கணும். ஸோ மார்க்கெட் எங்கே கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல தான் நம்ம அமைக்கணும். அதுக்கு தகுந்து நம்ம போய் இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டில், இதுக்கு தான் கேண்டில் ஸ்டிக்ஸை பார்க்கவே கூடாதுன்றது. சரிங்களா? கேண்டில் ஸ்டிக்ஸை பார்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் காரணம். இப்போ நிறைய பேர் இன்னைக்கு காலையில் கூட இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க. 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த இடத்துல வந்து புல்லிஷாக மாறிடுச்சு, ஸோ 0 ஹீரோ கால் ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு. கொடுக்கல, அடுத்த உடனே திருப்பி வச்சுட்டாங்க கீழே. இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல பையிங் கேண்டில் வச்சால் திருப்பி உடனே மேலே போவாங்க அப்படின்றதுலாம் இந்தியன் மார்க்கெட்லாம் செட் ஆகாது. நீங்கள் நல்லா புரிஞ்சு, இன்றைக்கே டே கேண்டில் நம்ம நேற்று பாசிட்டிவாக நம்ம சினாரியோவில் முடித்தோமா, சினாரியோவில் பாசிட்டிவாக முடிச்சு நம்ம என்ன சொல்லுவோம், அடுத்த நாள் லோவை கட் பண்ணாது சொன்னோம். ஆனால் நேற்றுக்கு நம்ம என்ன சொன்னோம், மந்த்லியில் நெகட்டிவில் இருக்குது, வீக்லியில் பாசிட்டிவ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராடல் 3 ஸ்ட்ராடலில் ஏதோ ஒரு ஸ்ட்ராடலுக்கோ இல்லை 3 ஸ்ட்ராடலோட டாப் 5 பாட்டம் அந்த ரேஞ்சுக்கோ ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வீக்லி ஹை, லாஸ்ட் வீக்கோட ஹை அதுக்கு மேலே தான் இருக்காங்க, ஓப்பனுக்கு மேலே லாஸ்ட் வீக் ஹை அண்ட் எஸ்டர்டே ஹை, இது ரெண்டுமே புஷ் பண்ணுறாங்க. இது தவிர்த்து நம்மளுக்கு மந்த்லியில் நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே தான் இருக்குது மார்க்கெட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் மந்த்லி எக்ஸ்பைரிக்கு 1 வீக் தான் இருக்குது. பட் இதில் என்னென்னா மந்த்லியில் நெகட்டிவ் பட் வீக்லியில் ஓப்பனுக்கு மேலே அப்படின்னு நினைக்கிருக்காங்க. அப்போ நாளைக்கு இது எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கணும். அப்போ இன்னைக்கான இந்த வீக்குக்கான லோ அப்படின்றது நம்மளுக்கு ஓவரால் இந்த மந்த்துக்கான ஆல்ரெடி வச்சுருக்க லோ வந்து 24,882. நெக்ஸ்ட்டு வீக், இன்றைக்கி இல்லை நெக்ஸ்ட்டு வீக் வரைக்குமே ஸோ இந்த லோவுக்கு கீழே போகிறாங்களா இல்லை அகெயின் ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். இன்னொரு விஷயம் நம்ம கவனித்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா லாஸ்ட்டு வீக் சண்டே லைவில் நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? சண்டே லைவில் நம்ம ஒரு ரேஞ்ச் எடுத்திருந்தோம். அதாவது 24,650 டு
250. சரிங்களா, அதையுமே யாருமே வந்து ஞாபகப்படுத்தல. எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, யாராவது கேட்பீங்களான்னு பார்த்தேன், பட் யாருமே கேட்கல. 24,650 டு 25,250. ஸோ இந்த ரேஞ்ச். அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் டவுட் ஆச்சுன்னா அந்த வீடியோ லைவ் வீடியோ போய் பாருங்கள். நம்ம அந்த வீக்லி ரேஞ்ச் எடுத்து அதில் போய் ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்றதை நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இந்த 250 தான் நம்மளுக்கு வீக்லியில் டாப்பஸ்ட் ரேஞ்சு. அதை தாண்டி மார்க்கெட் போகல, திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அதேமாதிரி மார்க்கெட் வந்து கீழே வந்தாலும் ரிவர்சல் இல்லை. அப்போ ரிவர்சலுக்கு நம்ம என்ன வேணும், ஐபி வேணும். நெக்ஸ்ட்டு வீக்லேயும் ஐபி வேணும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு வீக் கான்ட்ராக்டில் மீன் ரிவர்சல் நடக்கணும். நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் அந்த மீன் ரிவர்சலுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை, சைட்வேஸ்க்கு தான் இருந்துச்சு. ஸோ அப்போ சைட்வேஸ்க்கு இருக்கிற பட்சத்தில் அங்கே ஐவி இல்லைனாலே மேக்ஸிமம் வந்து ரிவர்சல் அப்படின்றத கொஞ்சம் தள்ளி வைக்கிறது. ஏன்னா ரிவர்சலுக்கு ஐவி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான், அதாவது ஒரு ப்ரீமியத்தில் இம்ப்ளைடு வால்டிலிட்டி இருந்தால் தான் அவங்களால வேகமாக ஏறவும் முடியும், வேகமாக இறங்கவும் முடியும். அப்போ புட் ஆப்ஷன் சைடு ஐவி கம்மியாக இருக்குது. சினாரியோவும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோட 3 ஸ்ட்ராடிலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய ப்ரீமியத்தை ஏற்றிட்டாங்க. அப்போ திருப்பி அவங்களுடைய ப்ரீமியத்தை ஃபுல்லாக இறக்கணும் அப்படின்னா, அல்லது ஏறுனதில் பாதியாவது இறக்கணும் அப்படின்னா, இங்கே ஐவி பெருசாக இருந்தால் தான் வால்டிலிட்டி இருக்கும். அல்லது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் வேல்யூ தான் டிகே ஆகும். அவங்களுக்கு கொடுக்கப்படும் போது ஒரு டைம் வேல்யூ இருக்கும்ல. மார்க்கெட்டில் இப்போ நம்மளுக்கு 25,100 புட் ஆப்ஷன். ஸோ ஹை எவ்வளோ வச்சுருக்காங்க, 102 ரூபா. அப்போ 24,998. மார்க்கெட்டுடைய லோ என்ன, 25,18ன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் அதில் டைம் வேல்யூ இருந்திருக்கு இந்த கை வைக்கும்போது. அந்த டைம் வேல்யூ அவங்க டிகே பண்ணணும். அதுக்கான மொமெண்டம் தான் அங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படி அடுத்தது நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட். ஸோ நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் இன்னும் வீக்லிக்கு நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. ஓகேங்களா, அப்போ நெக்ஸ்ட் வீக்கில் ரேஞ்சு நீங்கள் இதிலேருந்தே கூட எடுக்கலாம். சரிங்களா, ரேஞ்சு நீங்கள் இதிலேருந்தே கூட எடுக்கலாம். இன்னொரு விஷயம் நம்மளுக்கு சொல்ல மாட்டேன், கரெக்டாக நம்ம ஏன் அந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இங்கே பாருங்கள், கரெக்டாக நம்ம 1 2 3 4 5 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 0, ஒருத்தர் மட்டும் ஹீரோ. இதுக்கு தான் நம்ம அந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறோம். ஏன் 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறோன்றது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். கரெக்டாக ஒருத்தர் மட்டும்தான் 0லேருந்து ஹீரோ. இதை நான் ப்ரீவியஸ் க்ளோஸையும் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் மட்டும்தான் 0லேருந்து ஹீரோவாக இருக்காங்க, பேலன்ஸ் எல்லாமே 0. இதுக்கு தான் நம்ம அந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். சரிங்களா, அப்போ ஒருத்தர், அந்த 6ல் ஒருத்தர் வந்து 0 to ஹீரோ ஆக போகிறாரு, பேலன்ஸ் இருக்கவங்கலாம் ஐடிஎம்மாக மாற போகிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற அந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் எல்லாருமே ஓடிஎம்மாக இருக்க போகிறாங்க, யாரோ ஒருத்தர் தான் ஐடிஎம்மாக இருக்க போகிறாங்க. இவ்வளவு தான். இதுக்காக தான் நம்ம அந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரியில் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அது புரியும். அப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் இங்கே நம்ம எடுக்கக்கூடிய 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா வேல்யூ அதிகமுள்ளதை எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இதை எடுத்துட்டாலே கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த இடத்துல ஓகேங்களா. இதில் வந்து நம்ம 25,500 காலை விட்டுடலாம். இதுக்கும் கீழே நீங்கள் எடுத்திங்கன்னா கூட இன்னமும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுத்தால் கூட வால்யூம் அண்ட் வேல்யூ படி ஈவன் வால்யூம் தான் எல்லா பக்கமும் இருக்குது. இன்னமும் நீங்கள் கீழே போய் எடுக்கலாம். யார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸை விட்டுட்டு, அதாவது இந்த 25,500 இதை விட்டுறணும், அண்ட் 25,400 இதையும் விட்டுடலாம், அண்ட் 26,000 சம்திங். அதெல்லாம் ரொம்ப வார் ஓடிஎம், அதெல்லாம் நம்ம எடுக்கின்றதே கிடையாது. இப்போ இதை விட்டுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 2 5 6வது ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அப்போ 25,200 300 100 ஸ்ட்ராடில் அடுத்து 200. அப்போ 25,000 to 25,300. அதாவது மார்க்கெட் என்ன சொல்லுவாங்கன்னா, 25,000லேருந்து 25,300 வரைக்கும். சரிங்களா, அதுக்கு இடையில் 25,200 25,100 வந்து ஒரு ஸ்ட்ராடில் இருக்காங்க. பட் 200 ஸ்ட்ராடில் கொஞ்சம் லோவராக இருக்காங்க. வால்யூம் ஒரு சைடு கம்மியாகவும் ஒரு சைடு அதிகமாகவும் இருக்குது. அப்போ ஓவரால் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் வால்யூம் எவ்வளோ இருக்குது, வேல்யூ எவ்வளோ இருக்குது. அட் த சேம் டைம் இங்கே அப்போ டபுள் த வால்யூம் இருக்குது இந்த இடத்துல. அப்போ கால் ஆப்ஷனுக்கு டபுள் வால்யூம் டபுள் வேல்யூ இருக்குது. சாரி, சேம் வேல்யூ பட் டபுள் த வால்யூம் இருக்குது. இங்கே கம்மியான வேல்யூ பட் வால்யூம் அந்தளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ புட் ஆப்ஷன் சைடு ஒரு சின்ன ரிவர்சல் இருக்குமான்னு பார்க்கணும் நாளைக்கு. அப்போ 25,000 25,100 தான் நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜ். சரிங்களா, அப்போ ஷார்ட் எட்ஜில்
மிட் பாயிண்ட் வந்து 25,050, 50க்கு மேலே தான் முடிச்சுக்கிறாங்க. வைடஸ்ட் எட்ஜ் எடுத்திங்கன்னா 25,000 டு 25,300, அதனுடைய மிட் பாயிண்ட் 25,150. ஸோ இந்த இடத்துல வந்து 25,000 புட் ஆப்ஷன், 25,200 எடுத்துக்கலாம். ஏன்னா 25,000க்கு 62 தான் முடிச்சுருக்காங்க, 25,000க்கு மேலே. இப்போ 25,000 புட் ஆப்ஷன், 25,200 கால் ஆப்ஷன். அதனுடைய ஷார்ட் எட்ஜ் அண்ட் வைட் எட்ஜ், ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் பார்த்துடலாம். ஸோ ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுத்துட்டிங்க அப்படின்னா 25,000 மைனஸ் 83, 24,917. அடுத்து ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் இது. அடுத்து ஷார்ட் ரேஞ்சோட டாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,277. ஸோ அப்போ 77 ப்ளஸ் 83னா 160. அப்போ 24,840 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். அப்போ ஒயிட் ரேஞ்சோட டாப் வந்து 24,360. இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போய் நம்மளுக்கு 850 புட் ஆப்ஷன், 350 கால் ஆப்ஷன், இவங்களுடைய ப்ரீமியத்தின் அடிப்படையில் என்ன ரேஞ்ச் கிடைக்குதோ அந்த ரேஞ்ச் தான் நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்சாக இருக்கும். அவங்க ப்ரீமியம் இருக்குல்ல, அவங்க ப்ரீமியத்தை போய் நீங்கள் வைட் ரேஞ்ச் எடுக்கணும். 24,850க்கும் அண்ட் மேலே 25,350க்கும் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட். அப்போ 500ல் பாதி எவ்வளோ நம்மளுக்கு 250. அப்போ இங்கேருந்து எடுத்து வச்சோம்னா 25,100. அப்போ 25,100க்கு மேலேயா கீழேயான்றதான் விஷயம். அடுத்த வீக் மார்க்கெட்டில் வந்து அதுதான் விஷயமே. ஸோ அதுக்கு உட்பட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த இதுக்கு உட்பட்டு இருக்காங்களா இல்லை தாண்டி இருக்காங்களா. ரெண்டாவது, நம்மளுக்கு மார்க்கெட்டில் எந்த விதமான நியூஸ் அண்ட் ரிசல்ட்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை கரண்ட்டில். பெரிய வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்லேயோ இல்லை ஏதோ ஒரு சம்திங் ஃபெட் ரிசல்ட், அந்த ஆர்பிஐ ரெப்போ, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நியூஸே இல்லாத பட்சத்தில் ஒரு ஐவி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நியூஸ் இல்லாத பட்சத்தில் ஒரு ஐவி எப்படி இருக்குது, அந்த ஐவிக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஒரு நியூஸ் பேசிஸில் வரும்போது மார்க்கெட்டில் ஐவி எங்கே இருக்குது, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா. இப்போ கால் ஆப்ஷன் சைடு, புட் ஆப்ஷன் சைடு ஒரே ஒரு பாயிண்ட் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து அடுத்து எப்படி ஃபர்தராக வந்து போகிறாங்கன்னு பார்க்கணும். பேங்க் நிஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மந்த்லி எக்ஸ்பைரிக்கு இந்த வீக்கில் நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க சைடில் வந்து ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். இப்போ நிஃப்டி வந்து நம்மளுக்கு நேராக அங்கேருந்து கீழே வந்து ஒரு எஸ்டர்டே லோவை கட் பண்ணி கீழே போயிருக்காங்க இல்லையா. பட் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கோங்க, எஸ்டர்டே லோவுக்கு கீழே வரவே இல்லை. சரிங்களா. அந்த எஸ்டர்டே ஹை டு லோவுக்கு மிட்லேயே முடிச்சிட்டாங்க. ஹை டு லோ இருக்கு இல்லையா, அந்த ஹை டு லோவுக்கு பாதிக்கு கீழே பெருசாக அவங்க வரலை, அங்கேயே நின்றுட்டாங்க. ஏன்னா இங்கே 57,000 அவங்களுக்கு ஸ்ட்ராடல் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க அதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்தாங்க. மேலே 57,250. நம்ம இந்த 250 பாயிண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. கரெக்டாக ஓப்பனுக்கும் கீழே அந்த மிட் பாயிண்ட் 57,250க்கும் கீழேனாலே அடுத்து இங்கே 57,000 தான் ரீச் ஆக போகிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு கீழே நம்மளுக்கு 56,800, 56,900 புட் ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது. ஸோ அங்கே ஆல்மோஸ்ட் அது வரைக்கும் நம்மளுக்கு ரீச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ராடேலையும் அனலைஸ் பண்ண பழகுங்க. இன்ட்ராடேயில் எப்படி வர்றாங்க, ஒரு மார்க்கெட் வந்து எப்படி வந்து மொமெண்டம் கொடுக்குறாங்க, எந்த இடத்துல போகும்போது டேபிள் எப்படி மாறுது. உதாரணத்துக்கு ஒரு ஷார்ட் ரேஞ்ச் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்ட்ராடலோட எட்ஜில் இருக்கும்போது ஒரு 150, அப்போ 25,150 இருந்தாங்க இல்லையா காலையில், 150க்கு நியர்பை இருக்கும்போது டேபிள் எப்படி இருக்காங்க பாருங்கள். அப்போ அந்த 25,150க்கு இருக்கும்போது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் க்ரியேட் ஆச்சு 25,100 வரைக்கும். சரிங்களா. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்றுக்கு க்ளோசிங்கில் நம்ம சொன்னோம் இல்லையா, மேலே 25,200, கீழே 25,100 அண்ட் 25,150ன்ற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 100 to 200, 150 ஸ்டார்டுன்ற மாதிரி. அப்போ 100 வந்தாகணும். இதுதான் கான்செப்ட். ஸோ 57,000 கால் ஆப்ஷன்ஸ், புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 268. அப்போ கிட்டத்தட்ட 54,750 சம்திங் வரும். அடுத்து மேலே 57,400 சம்திங். அப்போ இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோ, இந்த ஹை அண்ட் லோ இருக்குல்ல பேங்க் நிஃப்டியில், அந்த ஹை அண்ட் லோவுக்கும் தாண்டி தான் ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஸோ அது நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். பேங்க் நிஃப்டி சைடு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி, புட் ஆப்ஷன் சைடு கொஞ்சம் ஹையராக தான் இருந்தது. ஸோ அதனால தான் நம்ம நேற்றுக்கு கூட சொல்லியிருந்தோம், இவங்க ஓப்பனுக்கு கீழே நின்ட்டாங்க அப்படின்னா சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸ் எப்படி நிற்கிறாங்கன்னு பார்க்கணும். சரிங்களா. அப்போ அவங்க வந்து மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஒரு சினாரியோ இண்டெக்ஸில் வந்து இருக்காங்கன்னா, சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸும் கீழே வர்றாங்கன்னா அவங்க இன்னும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும்.
சரிங்களா. கால் சைடு 9, புட் சைடு 10. ஸோ புட் ஆப்ஷன் சைடு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து 25,062 நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட பாட்டம் 25,000 அண்ட் ஒயிட் எட்ஜோட பாட்டமும் 25,000. அப்போ ரெண்டுமே 25,000 இருக்கும்போது அதுக்கு மேற்பட்டு நின்னால் மேலே மிட் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன, அடுத்தடுத்த லெவல்ஸ்லாம் என்னென்னு பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி எழுதி பார்க்கணும். இல்லைன்ற பட்சத்தில் அதை ஜஸ்ட் அபவுட் ஒரு இதில் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் ஓரத்தில் ரைட் பண்ணி கூட வச்சுக்கலாம். லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த லெவல்ஸில் சைடில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். அதர்வைஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. இன்னும் ஒரு சில பேர் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆக்டிவ் கான்ட்ராக்ஷன் படி தான் மார்க்கெட் ரன் ஆகுது அப்படின்றத தெளிவாக அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.